ஹாய் ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் டே 1ல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்தாலுமே அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க்குக்கு எப்போதுமே ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று நைலான் நூல், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்விங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். இதை நாட் போடுறது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு நாட் போட்டுட்டு அதை வந்து மேல் பக்கமாக கொடுத்து அதை ரெண்டாக பிரித்து உள்ளே விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னாலே அழகாக லாக் நின்றுக்கும். நீங்கள் அடியில் கொண்டு போய் தான் மல்டிபிள் டைம்ஸ் நாட் போடணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பார்ட்டிஷியன்ஸ்க்கு வந்துட்டு நான் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல்ஸை எந்த ஜாயிண்டில் இருந்து எடுத்தீங்களோ அதே ஜாயிண்டில் ஒன்ஸ் அகெயின் உள்ளே ப்ளேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதோட சென்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஹோல் தான். ஸோ அந்த ஹோல் வழியே நம்ம எடுத்துருக்கக்கூடிய சைஸில் இருக்க கிறிஸ்டல்ஸ் வந்து டெஃபினட்டாக மூவ் ஆகாது. நான் இதில் வந்து 3 ஃப்ளார் வர மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸை பொறுத்து தான் நமக்கு எப்படி வந்து இந்த ஒர்க் இருக்கும் அப்படின்றது இருக்குது. நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க்கு தான், பட்டு நம்மளோட ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பார்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் வந்து மேக் பண்ணுவோம். நம்மளுக்கு இதுவே ஷோல்டர் பார்ட்டில் அப்படியே கீழே போக போக தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டியூப்ஸ் வச்சு எடுத்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். எந்தெந்த ஆங்கிளில் வச்சா அது கரெக்டாக இருக்கும், எப்படி வச்சா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி 2-3 பிளேஸ்மெண்ட் வச்சு பண்ண பின்னாடி உங்களுக்கு எது ஃபைனலாக ஓகே அப்படின்னு தோணுதோ அதுக்கப்புறமா அதை ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இதை ஃப்ளோட்டிங்கில், அதாவது நம்ம மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஒன்னாகவும் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ண முடியும். நான் ஃபிக்ஸ்டு ஒன்னாக எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். நீடில் வந்து எல்லா இடத்துலையும் போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா பேக் சைடை இந்த மாதிரி உள்ளே வச்சு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி டைம் உள்ளே கொடுத்து தள்ளுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீடிலோட பேக் சைடு தான் மேக்ஸிமம் போகாமல் இருக்கும். அண்டு நான் இதில் ஒரு ஒயிட் பீடும் வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து நல்லா நகட்டி வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வருது இந்த மாதிரி பேக் சைடை வச்சு பார்த்தீங்கன்னா போகுமா போகாதா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதை பேஸ் பண்ணி நம்ம வேகமாக ஒர்க்கை வந்து பண்ண முடியும். டைம் கன்சம்ஷன் அப்படின்றது எப்போதுமே ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீடிலில் இந்த மாதிரி பீட்ஸை வச்சுட்டு மேல் பக்கமாக தள்ளிட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ப்ளேஸ் ஆகிடும். வேறு ஏதாவது தேர்ட் ஒன் வந்து இதில் வைக்கணுமான்னு பாருங்கள். வேணும்னா வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 0th சைஸில் இருக்கக்கூடிய ஒயிட் பியர்ல் பீட்ஸ் வந்து நான் அங்கங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான். ப்ரூச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் கிட்டு மாதிரி கிடைக்கிறது வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் மல்டிபிள் டிசைன்ஸ் வந்து பேக்கெட்ஸ் கிடைக்கும். நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெசேஜரில் கேட்கலாம். ஸோ உங்களோட ஒவ்வொரு டவுட்டுக்கும் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் மேலேயே எப்படி நாட் போடுறது, எவ்ரி டைம் பேக் சைடு போய் தான் நாட் போடணுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீடில் வந்து கொஞ்சம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வர மாதிரி பார்த்து 2 டைம்ஸ் சுற்றிட்டு இப்படி விட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அழகாக போய் லாக் ஆகிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.